ஐந்தாம் நிலை. சீமோன் பாக்கியவான். இயேசு சிலுவையை சுமந்து செல்ல சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தடுமாறுவதை பார்த்தால் கீழே விழுந்து விடுவான் போல் தெரிகிறதே. 3 மணி நேரத்திற்குள் கல்வாரி மலையை அடைய வேண்டுமே. உன் பெயர் என்ன? என் பெயர் சீமு. இவன் சிலுவையை சுமக்க உதவி செய். என்ன எதிர்கேள்வி கேட்கிறாய்? தேவனே, வெகு தூரத்தில் நின்றே தங்களை தரிசித்துள்ளேன். இன்று தங்களின் அருகாமையில் உன் சிறுவை பயணத்தில் நானும் பின்தொடர கிடைத்த வாய்ப்பு நான் பெற்ற பாக்கியமே பாக்கியம். உலகம் உள்ளளவும் உன் பெயர் என்றும் நிலைத்தரும். ரொம்ப கலைச்சு போயிட்டீங்களே. இருக்கிறவங்கள யாருக்காகுது உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணி இருக்கா? எல்லாரும் குட்டின்னு வேடிக்கைதான் பாக்குறாங்க. நான் மட்டும் பெரிய ஆளா இருந்தா நேரம் ஓடி வந்து உதவி செஞ்சுட்டேன். என் நடை தளர்ந்து விட்டது. நான் மிகவும் பலவீனமாக இருக்கின்றேன். என் உடலில் சக்தி இல்லை. என்னால் தனியாக சிலுவையை சுமக்க இயலவில்லை. வாழ்நாள் முழுவதும் அடுத்தவர்களுக்கே உதவி செய்து வந்தேன். இப்போது எனக்கே உதவி தேவைப்படுகின்றது. எதிர்கொண்டு வந்தான் சீமோன். எனக்கு உதவும்படி அவனை கட்டாயப்படுத்தினர் போர் வீரர்கள். அவர்கள் தாங்கிய ஈட்டியும் சாட்டையும் அவனை அச்சுறுத்தின. கட்டாயத்தினால் தான் வந்தது என்றாலும் அவன் உதவியை உவப்போடு ஏற்றுக்கொள்ளுகின்றேன். சஞ்சய், நான் தான்டா விக்கி பேசுறேன். சொல்ல, எப்படி இருக்க? இருக்கேன்டா. ஒரு விஷயமா உன்னை நேர்ல பார்த்து பேசணும்டா. வீட்டுக்கு வாடா, பேசலாம். என்னங்க, எனக்கு நகை வாங்கி தர சொல்லி கேட்டிருந்தேனே, காசு ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேம்மா. பாபிக்கு எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டா. ஏதோ பேசணும்னு சொன்னேன். பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும்டா. கையில் சுத்தமாக காசு இல்லை. நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன், எங்கேயுமே கிடைக்கலடா. அதான் உங்ககிட்ட. எவ்வளோடா ஃபீஸு? 50,000 ரூபாடா. 50,000மா? என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையடா. இரு, இதில் 40,000 இருக்கு. இதை முதல்ல போய் கெட்டு 2-3 நாளில் பேலன்ஸை கட்டலாம். ஏங்க, எனக்கு நகை வாங்க வச்சிருந்த காசு அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்போ எனக்கு எப்படி நகை வாங்குறது? நம்ம இந்த மாதம் நகை வாங்கலாம்னா அடுத்த மாதம் வாங்கலாம். ஆனால் அவன் கூலி வேலை செஞ்சு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கான். தன்னோட பொண்ணும் அவனை போல கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சிட்டு இருக்கான்.
நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு கஷ்டப்படுற குடும்பம் சந்தோஷமாக வாழுதுன்னா அதை விட பெரிய பாக்கியம் இல்லை. தீர்ப்பு நாளில் தோன்றும் இயேசு நாம் எப்படி செபித்தோம், என்னென்ன உண்மைகளை ஏற்றுக்கொண்டோம், எத்தனை முறை உபவாசம் இருந்தோம் என்றெல்லாம் கேட்கப் போவதில்லை. பிறருக்கு என்ன செய்தோம் என்றே கேட்கப் போகிறார். இயேசுவின் பெயரால் நம்மை தீர்ப்பிடப் போவது ஏழை எளியவர்களே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன்.